வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிபிஎலோட 6வது மேட்ச் அடிலைடு ஸ்ட்ரைக்கருக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது லெவல் பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இனி சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். 1-2 பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னா அதுவும் யாராக இருக்கும் அப்படிங்கிறதும் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா சில வேலைகள், ஸோ அதனால் சில வீடியோக்கள் மிஸ் ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அடிலைடு ஓவலில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த பிச்சோட டொமஸ்டிக் ரெக்கார்டு மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் இங்கே மொத்தமாக 73 மேட்ச் நடந்திருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு 41, பேட்டிங் செகண்டு 32. இனிஷியல் மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால சேசிங்க்கு ஃபேவரபுளாக மேட்ச் மூவ் ஆக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அது தொடரும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் இங்கே 166. ஸோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேட்டராக ஸ்லோ டவுன் ஆகும் எல்லா பிச்சிலையும் அதிகமான மேட்சஸ் நடக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து ஒரு 160 எபோவ் அப்படிங்கிறது இந்த மேட்சுக்கான பாசிபிலிட்டி ஸ்கோராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோராக 232, லோயஸ்ட்டாக 87 இருக்குது. ஸ்கோரிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 150 பிலோ அப்படிங்கிறது இங்கே நிறைய முறை வந்திருக்கு. ஸோ லேட்டராக இந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 150, 160, 21 முறையும் 170க்கு மேலே கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் அதிகமான ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 160 அப்படிங்கிறது ஆவரேஜாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோராக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம ட்ரீம் லெவலில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரீம் லெவலில் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கொஞ்சம் கிளியரான ப்ரிடிக்ஷனாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைன்ஸ் அப் ப்ளஸ் சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அடிலைடு ஸ்ட்ரைக்கரை பொறுத்த வரைக்கும் இதே லெவல் தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இதில் எந்த மாற்றமும் இருக்கிறதுக்கு பெருசாக சான்ஸ் இல்லை. ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ண அது மிச்சம் இருக்கிற 3 பிளேயர்ஸ் யாருன்னா ஒலி போப், டிசார்ட், எல் ஸ்காட். ஸோ இந்த 3 பேர் தான். ஸோ இவங்கள வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இதே லெவல் தொடர்றதுக்கான வாய்ப்பு அடிலைட் ஸ்ட்ரைக்கருக்கு இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம இந்த டீமில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. மெல்போர்ன் ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து ஜே கிளார்க் இந்த மேட்ச்சு ட்ராப் ஆகிறாப்புல. அதே மாதிரி கேம்பல் கெல்லாவே இந்த 2 பேரும் ட்ராப் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு பொதுவாக மேக்ஸ்வெல்லும் டக்கெட்டும் லெவல்ஸில் உள்ளே வர்றாங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லும் பென் டக்கெட். ஸோ இந்த 2 பேரும் நீங்கள் 2 பேர்த்தோட இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 2 பேரும் அப்படியே லெவல்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தவிர்த்து லெவல்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்குவாடில் இருக்கக்கூடிய 2 பிளேயர் அப்படின்னா ஜே மெர்லும் பீட்டர் சிட்டில். ஸோ வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். சிட்டில் வேணால் மேபி யாராவது ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், பெரிய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்ஸிமம் நான் என்ன லெவல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எஸ்டிஆர் வந்து இதே லெவல் அப்படிங்கிற மாதிரியும், எஸ்டிஏவை பொறுத்த வரைக்கும், அதாவது மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்லும் டக்கெட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்திருக்கோம். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் யாருன்னு நம்ம சொல்லியாச்சு. ஜே கிளார்க்கு, கேம்பல், கெல்லாவே இவங்க 2 பேரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த அடிப்படையில் இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். கிரெடிட்டை பேஸ் பண்ணி, பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ப்ரிடிக்ஷனை பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக கேப்டன் விசி பிளேயர்ஸ் எங்கே இருக்கலாம், ஸோ அதிகமான பிளேயர்ஸ் எங்கே இருந்து வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஸோ அட்வான்டேஜ் டீமை எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃபேவராக டீமை மேக் பண்ணுறது பெட்டரான சான்சஸ் ஏற்படுத்தும். இது சேஞ்சஸ் ஆகும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு விஷயமே இங்கே என்னென்ன பிளேயர்ஸ், ஸோ பேசிக்காக சில விஷயங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் 4 பிக்கு ரொம்ப நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல் உள்ளே வரும் பட்சத்தில் ஒரு மேபி இந்த டாப் 4 பிக்குள்ளே மேக்ஸ்வெல்லும் உள்ளே வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கலாம். ஸோ திரும்பவும் இதே மாதிரியான ஒரு அமைப்பில்
பிக்கிங் உட்கார வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதை சார்ந்து நீங்கள் கேப்டன் விசி அப்படிங்கிறத பிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ், ரொம்ப ரேராக விக்கெட் கீப்பர்ஸ். லாஸ்ட் மேட்ச் கூட விக்கெட் கீப்பரில் வந்திருந்தது. ஓகே, ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ் கேப்டனாக வர்றது. இந்த மேட்ச்சுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸை கேப்டனாக வர வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது, அதுக்கு இந்த மேட்ச்சுக்கு உண்டான பிளேயர்ஸ் கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படின்னா நாம் எடுத்த இந்த லெவல் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ரிஸ்கியாக இந்த மேட்ச் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஜேம்ஸ் பேஸ்லி, பேபியன் ஆலன், பியூ வெப்ஸ்டர், டாம் கரன். ஸோ இது மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ரொம்ப கிரிட்டிக்கலான பிளேயர்ஸ். எல் ஃபோப்பு, த்ராண்டன். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ எல் ஃபோப்பு, ஹென்ரி த்ராண்டன், ஹால் மெக்கன்சி, ஸோ மில்னே, கேமரன் பாய்ஸ். ஸோ இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்களை தாண்டிலும் இந்த 2 பேர்த்து தவிரும், அதாவது மில்னே, கேமரன் பாய்ஸை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இந்த மேட்ச்சுக்கு இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பிக்கிங்கும் இதே மாதிரி இருக்கணும், லெவல்ஸும் இதே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளேயர்ஸ் ப்ளஸ் இந்த பிளேயர்ஸ் ஒரு கேப்டன் சாய்ஸ். ஸோ நம்ம சொன்ன ரேர் சினாரியோ படி இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங்க்கு கேப்டன் போகுமா அப்படின்னா ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஓகே, இதில் முக்கியமான பிளேயர்ஸை நம்ம கேப்டன் லிஸ்ட்டில் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ எப்படி இருக்கும் புரிஞ்சுக்குங்க. டேபிள் தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அந்த பிளேயர்ஸை நம்ம கொடுக்கல அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா. இந்த 3 பிளேயருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த 4 பிளேயருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதில் முக்கியமான பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கால் வந்துருச்சு. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக மிஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஸ்டோனிஸ், எம்சாட், ஸோ மேக்ஸ்வெல். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் விசி ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் சான்சஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. ஓகேங்களா. ஸோ இது நம்ம சேனல்ஸை யூஸ் பண்ணுறவங்க இவங்கள விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இவங்க கேப்டனாக வரணும் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் லெவல்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ இவங்களுக்கு கேப்டன் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸில் நாம் எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அதே லெவல் தொடருது அப்படின்னா இவங்க கேப்டனுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் பிக்கிங் பேஸில் சில பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேருந்தே போவோம். கம்பல்சரி 75 பிலோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ மேக்ஸ்வெல் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக 50+ போயிடுவார். ஸோ அப்போது 75 பிலோவில் பேஸ்லி, பேபியன் ஆலன் 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் மஸ்டாக ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது கம்பல்சரி ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கங்க. அதே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஹிட்டனாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஹென்ரி த்ராண்டன் பர்சன்டேஜ் வைஸாக அதிகம்தான், மெக்கன்சி. ஸோ இந்த 2 பிளேயரில் எந்த டீமுக்கான ஃபேவர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 இடத்துல ஒரு சாய்ஸ் இருக்கும். இது புரியல அப்படின்னிங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை அப்படி அப்ளை மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு சில ஐடியாக்கள் வரும். ஓகே, அதே போல் லாஸ்ட் மேட்ச் ஜெமி ஓவர்டன் கேப்டனாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாமளுமே கேப்டனாக கொடுத்துருந்தோம், கேப்டனாக வந்திருந்தார். அதே மாதிரி ப்ரௌடி கோச். ஸோ இந்த 2 பிளேயர். ஸோ இந்த மேட்ச் இவங்களுக்கான கேப்டன் வாய்ப்பு குறைவு தான். இதே லெவல் தொடரும் போது இவங்கள நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்கிற விஷயம், இந்த 2 பிளேயர் கேப்டன் வாய்ப்பில் இந்த மேட்ச் இல்லை அப்படிங்கிறது இந்த லெவல் இருந்துச்சுன்னா. ஸோ மெயின் அதுதான். இந்த லெவல் இருந்துச்சுன்னா இந்த 2 பேர் கேப்டன் இல்லை. ஆல்ரவுண்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், எம்சாட், மேக்ஸ்வெல், இந்த பிளேயர்ஸ் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதே போல் பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்லின், டக்கெட் இவங்களும் கேப்டன் வாய்ப்புக்கு ரொம்பவும் குறைவு. இவங்கெல்லாம் விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல்லை நீங்கள் விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். எம்சாட்டும் அதே லிஸ்ட்டில் தான் வருவார். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. கேப்டன் விசி, ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ் மோஸ்ட்லி இந்த மேட்ச்சுக்கு அதிகமாக அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விசி அப்படிங்கிறது மட்டும்
பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் பெஸ்ட் பேட்டராக லின் டக்கெட், ஸோ இவங்கள நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அர்ஜென்ட்டில், பட் இந்த மேட்ச் தான் லெவல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்ச மேட்ச்சு. ஸோ அதில் வீடியோ கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.